I thank the Lord for this another opportunity to continue our studies. நம்முடைய வகுப்புகளை தொடர்ந்து படிப்பதற்கு தேவன் கொடுத்த மற்றொரு ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். So this evening we are going to consider the third missionary journey. இந்த மாலை வேளையிலே பவுலுனுடைய மூன்றாவது ஊழிய பிரயாணத்தை குறித்து பார்க்க போகிறோம். Now we know that in Acts chapter 18 verse 23, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நமக்கு தெரியும், we have a summary of what happened at the end of second missionary journey and at the beginning of third missionary journey. இரண்டாம் ஊழிய பிரயாணத்தினுடைய முடிவிலேயும் மூன்றாவது பிரயாணத்தினுடைய ஆரம்பத்திலேயும் நடந்த சில காரியங்களை குறித்த குறிப்பை நாம் வாசிக்கிறோம். Now look at that verse. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். Yes. Now as we come into this important verse, we understand that first of all we see what happened at the end of the second missionary journey. இந்த முக்கியமான வசனத்திற்கு நாம் வரும் பொழுது இரண்டாவது ஊழிய பிரயாணத்தினுடைய முடிவிலே நடந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். What happened? அங்கே என்ன நடந்தது? The first expression, look at that verse. அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். Paul stayed in Antioch for some time. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு, அப்படி என்றால் அந்தியோக்கியாவிலே சில காலம் அவர் சஞ்சரித்து தங்கி இருந்தார். All right, so Apostle Paul stayed in Antioch for some time. அப்போஸ்தலனாகிய பவுல் அந்தியோக்கியாவிலே சில காலம் தங்கி இருந்தார். That is something very specifically stated in this verse. இந்த வசனத்திலே இந்த காரியம் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. And when you talk about Paul's time in Antioch, அந்தியோக்கியாவிலே அவர் தங்கின அந்த காலத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது we know that probably few months he stayed there. ஒருவேளை சில மாதங்கள் அங்கே தங்கி இருக்கலாம். Or few weeks, we do not know exactly how long it was. அல்லது சில வாரங்கள், சரியாக எவ்வளவு நாட்கள் அங்கே தங்கினார் என்று நமக்கு தெரியாது. So he spent some time in Antioch. That's all it is mentioned. அந்தியோக்கியாவிலே சில காலம் அவர் தங்கி இருந்தார், அவ்வளவுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Now we know that as far as Apostle Paul is concerned, Antioch was a very specific place for Apostle Paul. பவுலுனுடைய வாழ்க்கையை குறிப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது அந்தியோக்கியா பட்டணம் என்பது பவுலுனுடைய வாழ்க்கையிலே முக்கியம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. If you read Acts chapter 11 verse 26, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் பார்த்தால், look at that verse. அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோக்கியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. Now when you look at Apostle Paul in Antioch, அந்தியோக்கியாவிலே பவுலை நாம் பார்க்கும் பொழுது he has a very strong connection with the place Antioch. அந்தியோக்கியாவு சபைக்கும் அவருக்கும் ஒரு பெரிய முக்கியமான தொடர்பு காணப்பட்டது. Now as a teacher he has grown there in Antioch. ஒரு ஆசிரியராக அவர் அந்தியோக்கியாவுக்கு சென்றார். And he grown there. அவர் அங்கே வளர்ந்தார். As a prophet he has grown there. ஒரு தீர்க்கதரிசியாக அங்கேதான் அவர் வளர்ந்தார். And not only that, as an apostle he has grown there in Antioch. அது மட்டுமல்ல, ஒரு அப்போஸ்தலனாகவும் அவர் அங்கேதான் வளர்ந்தார். So for Apostle Paul, Antioch was everything in relation to his growth in the ministry. ஊழியத்திலே அவருடைய வளர்ச்சிக்கு அந்தியோக்கியா சபைதான் எல்லாமுமாக இருந்தது. As a teacher he has grown there. ஒரு ஆசிரியராக அங்கே வளர்ந்தார். As a prophet he has grown there. ஒரு தீர்க்கதரிசியாக அங்கேதான் வளர்ந்தார். As an apostle he has grown there in Antioch. அப்போஸ்தலனாக அந்தியோக்கியாவிலே தான் அவர் வளர்ந்தார். So Antioch church was everything for Apostle Paul. அந்தியோக்கியாவிலே இருந்த சபை பவுலுக்கு எல்லாமுமாக காணப்பட்டது. And not only that, the church at Antioch has given needed encouragement
and also opportunity for Apostle Paul in the ministry. அது மட்டுமல்ல, அந்தியோக்கியாவிலே இருந்த சபைதான் பவுலுக்கு தேவையான உற்சாகத்தையும் ஊழியத்திற்கான எல்லா தேவைகளும் கூட சந்தித்தார்கள். But we don't see such an encouragement in the church at Jerusalem. ஆனால் எருசலேமிலே இருந்த சபையார் இப்படிப்பட்ட உற்சாகத்தை கொடுக்கவில்லை. Though he went to Jerusalem, we see that he must not have received much a grand welcome at Jerusalem church. அவர் எருசலேமுக்கு சென்றபோதும் கூட அங்கே அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்திருக்காது. Yes, people maybe received him, that's all, nothing more than that. அங்கே இருந்த விசுவாசிகள் அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அவ்வளவுதான். But basically he went for doing his religious performances, and he just finished the work and came back to Antioch. அவருடைய மத சம்பந்தமான சில காரியங்களை எருசலேமிலே செய்வதற்காக சென்றார். அங்கே சென்று திரும்பவும் அந்தியோக்கியாவுக்கு வந்துவிட்டார். So he is spending his time with the church at Antioch. அந்தியோக்கியாவிலே இருந்த சபையோடு கூட அவர் நேரத்தை செலவிடுகிறார். So if Paul wanted to choose a permanent place, பவுலுக்கு ஒரு நிரந்தரமான இடத்தை அவர் தேடிக்கொள்ள வேண்டும் என்றால் he must have chosen Antioch. அவர் அந்தியோக்கியா சபையை தான் தேர்ந்தெடுத்திருப்பார். He will not choose any other place. அவர் மற்ற எந்த இடத்தையும் தேர்ந்தெடுக்க மாட்டார். Because the church at Antioch was everything for Apostle Paul. ஏனென்றால் அந்தியோக்கியாவிலே இருந்த சபை பவுலுக்கு எல்லாமுமாக இருந்தது. So one thing that I want to make very clear here is, ஒரு காரியத்தை நான் மிகவும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். every individual member of the church need to have a very close bond with the local assembly. ஸ்தல சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் ஒருவரோடு ஒருவர் நெருங்கிய உறவு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். The church should become everything for us. இந்த சபைதான் நமக்கு எல்லாமுமாக இருக்க வேண்டும். And the leadership as well as the members of the assembly, individual members of the assembly, they need to cooperate in a way that everybody should feel at home in the assembly. சபையிலே உள்ள சபையை நடத்தக்கூடியவர்கள் விசுவாசிகள் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைப்போடு ஒரு குடும்பமாக இது காணப்பட வேண்டும். And that is something very very important. இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Our Apostle Paul is concerned, church at Jerusalem must have been a church where he should have been growing up. எருசலேமிலே இருந்த சபைதான் பவுல் வளருவதற்கான ஒரு சபையாக இருந்திருக்க வேண்டும். And he must have been joined with other apostles, and he must have been taken lead there. அவர் மற்ற அப்போஸ்தலர்களோடு கூட சேர்ந்து தலைமைத்துவத்தை அவர் எடுத்துக்கொண்டிருக்கலாம். But what happened? ஆனால் என்ன நடந்தது? The church at Jerusalem was predominantly Jewish people, and sometimes they must not have that much agreeing with the teachings of Apostle Paul. எருசலேமில் இருந்த சபையிலே யூதர்கள் அதிகமான பேர் இருந்தார்கள். அதே வேளையிலே பவுலுனுடைய போதனைகளிலே அநேகர் உடன்பட்டிருக்க மாட்டார்கள். And in the beginning we see that there were different clashes between the Jews and the Gentile converts. ஆரம்பத்திலே யூதர்களுக்கும் புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் பிரச்சனைகள் இருந்தன. And later in Jerusalem council only all these issues were settled. பிற்பாடு எருசலேம் ஆலோசனை சங்கத்திலே இந்த காரியங்களுக்கு முடிவு செய்யப்பட்டது. So we see that for Paul, Jerusalem church was not a comfortable place, but he found his place in Antioch church. ஆகையால் பவுலுக்கு எருசலேம் சபையிலே தங்குவது அவ்வளவு நல்லதாக தோன்றவில்லை. ஆகையால் அவர் அந்தியோக்கியாவிலே தங்குவதை அவருக்கு நலம் என்று கண்டார். That was a place where he has grown spiritually in all the areas. அவருடைய எல்லா வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்த இடமாக அது காணப்படுகிறது. Church should be a place where it should encourage all the believers to grow in their spiritual life in a manner that would work out together for the glory of God. சபை என்பது விசுவாசிகள் அனைவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருவதற்கு உற்சாகப்படுத்தக்கூடியதாக அது காணப்பட வேண்டும். So how do we have a bond with your assembly? That is a question that we need to answer this evening. இந்த மாலை வேளையிலே ஒருவரோடு ஒருவருக்கு எப்படிப்பட்ட நெருங்கிய உறவு உடையவர்களாக நாம் இருக்கிறோம். And the church is not a place where you just come and go along. ஏதோ வந்து பிற்பாடு செல்லக்கூடிய ஒரு இடமல்ல சபை. It's a place of unique relationship between
one another where we grow together in the Lord. ஒருவரோடு ஒருவருக்கு இருக்கக்கூடிய அற்புதமான உறவோடு கூட கர்த்தருக்குள் வளரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. Since he had received such a great encouragement from the church at Antioch, அந்தியோக்கியாவிலே இருந்த சபையிலிருந்து இப்படிப்பட்ட அற்புதமான உற்சாகத்தை அடைந்தவராக இருந்தபடியினாலே, and he has all the opportunities to teach, preach and do everything there, அங்கே அவர் பாடம் எடுப்பதற்கும் தீர்க்கதரிசனம் உரைப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் அவருக்கு வாய்ப்பு இருந்தது. and very big audience for him, அவருக்கென்று நன்றாக கேட்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். and he could have decided to stay there, right? அவர் அங்கே தங்குவதற்கு முடிவு செய்திருக்கலாம் இல்லையா? Isn't it? Humanly speaking, better opportunity, no need to move anywhere. மனித ரீதியாக பேசும் பொழுது நல்ல ஒரு வாய்ப்பு, திரும்பவும் எங்கே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. He can take rest, the church will take care of him, no problem at all. ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம், சபையார் அவரை பார்த்துக் கொள்வார்கள், எந்த பிரச்சனையும் இல்லை. Only do the ministry for the believers' sake in that place. அங்கே இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு மாத்திரம் ஊழியம் செய்து அங்கே தங்கி இருக்கலாம். So that was a very good opportunity, right? அது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? But what did Apostle Paul do? ஆனால் பவுல் என்ன செய்தார்? Already he is tired, 2 journeys he is tired. 2 ஊழிய பிரயாணங்களில் அவர் தங்கினார். Yeah, now he is tired. அவர் சோர்வடைந்திருக்கிறார். Isn't it? So he can take rest easily there at Antioch. அவர் நன்றாக அங்கே ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். But did he do that? அவர் அப்படி செய்தாரா? No. இல்லை. He cannot. அவரால் செய்ய முடியாது. Because ஏனென்றால் he was not a person who was thinking about himself. அவர் தன்னை குறித்து யோசிக்கவில்லை. Instead he was thinking about the perishing souls. மாறாக அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களை குறித்து அவர் சிந்தித்துக் கொண்டிருந்தார். His heart was burning with the passion towards the places where the gospel is not reached. சுவிசேஷம் போய் சென்றடையாத இடங்களுக்கு தன்னுடைய இருதயத்திலே வைராக்கியமாக அங்கே நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. Though he had a very good atmosphere for him to stay and enjoy, அவர் நன்றாக தங்கி அனுபவிப்பதற்கான ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தாலும் he did not choose that. அவர் அதை தேர்ந்தெடுக்கவில்லை. Because his heart was aiming at saving the souls who were in darkness. இருளிலே காணப்பட்ட ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு அவருடைய இருதயம் ஏங்கிக் கொண்டிருந்தது. What a burden for the perishing souls. அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களுக்கு பட்சத்திலே எவ்வளவு பாரமுள்ள ஒரு இருதயம் கொண்டவராக இருக்கிறார். Yes, this evening it is a question that we all need to ask to ourselves. நம்மை பார்த்து இந்த மாலை வேளையிலே நாம் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அது. How much are we really burdened for the perishing souls? அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களை குறித்து எவ்வளவு பாரமுள்ளவர்களாக இருக்கிறோம். How much we take initiation in sharing the gospel to the perishing souls? அழிந்து போகக்கூடிய ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு நாம் எப்படிப்பட்ட முயற்சிகள் எடுக்கிறோம். How much are we praying for the evangelists and the people who are working in different areas of our country to reach the people who are perishing? அழிந்து ஊழியர்களுக்காகவும் மிஷனரிகளுக்காகவும் சுவிசேஷத்தை அநேக இடங்களுக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களுக்காக எவ்வளவாக நாம் ஜெபிக்கிறோம். And not only that, how much are we supporting such people financially? பொருளாதார விதத்திலே எவ்வளவாக அவர்களை நாம் தாங்குகிறோம். So all these are our responsibilities in the work of reaching the perishing people. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷம் போய் சென்றடைவதற்காக நம்மீது இருக்கக்கூடிய பொறுப்புகள் இவைகள். How much are we concerned about all these things? இந்த எல்லா காரியங்களை குறித்தும் நாம் எவ்வளவு அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறோம். Look at this man. He had an opportunity to enjoy his life, but he was not bothered about that. இந்த மனிதனை பாருங்கள், அவர் எல்லாவற்றையும் அனுபவிக்க அவருக்கு வாய்ப்பு இருந்தது, ஆனால் அதை அவர் விரும்பவில்லை. He did not take rest. அவர் ஓய்வெடுக்கவில்லை. Started his third missionary journey. மூன்றாவது ஊழிய பிரயாணத்தை ஆரம்பித்தார். Now when he started the third missionary journey, மூன்றாவது பிரயாணத்தை அவர் ஆரம்பித்த போது, what was the beginning work during the third missionary journey? மூன்றாவது ஊழிய பிரயாணத்தினுடைய ஆரம்பத்திலே அவர் செய்த வேலை என்ன? That is also we see in verse 23 second part. அதையும் 23ஆம் வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். Yes, look at that. அதை கவனித்து பாருங்கள். கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். Yes, so here we read
and understand some of the important things. இங்கே சில முக்கியமான காரியங்களை கவனித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When he started the third missionary journey, மூன்றாவது ஊழிய பிரயாணத்தை அவர் ஆரம்பித்த போது who were the companions? அவரோடு கூட யார் இருந்தார்கள்? Who were? யாரெல்லாம் அவரோடு இருந்தார்கள்? Who were the companions? Look at that. அதை கவனித்து பாருங்கள். Who are the companions? Number one, we understand that Luke was not there. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், லூக்கா அவரோடு கூட இல்லை. Isn't it? இல்லையா? In the earlier places we see that Luke was with them. இதற்கு முன்னதாக இடங்களிலே லூக்கா அவரோடு கூட அவர்களோடு இருந்தார். So when he wrote, he said we were. You have noticed that. நீங்கள் அவர் எழுதின விதத்தை பார்த்தால் நாங்கள் என்று குறிப்பிட்டதை கவனிக்க முடியும். Luke, he was not there. லூக்கா அங்கே இல்லை. Then அதற்கு பிற்பாடு you see Silas there. சில்வான் அங்கே இருந்தாரா? Third missionary journey. We don't read Silas in third missionary journey. மூன்றாவது ஊழிய பிரயாணத்திலே சில்வானும் அங்கே இல்லை. Then who else? வேறு யாரு? In third missionary, who else were there with Paul? மற்ற யார் பவுலோடு கூட இருந்தார்கள்? Luke was not there. Silas was not there. லூக்கா அவரோடு இல்லை, சில்வானும் அவர்களோடு இல்லை. Then who else were there with Apostle Paul in the third missionary journey? பவுலோடு கூட யார் மூன்றாவது ஊழிய பிரயாணத்தில் இருந்தார்கள்? Right? With Paul there were Timothy. பவுலோடு கூட திமோத்தி இருந்தார். We read about Timothy was with Apostle Paul during the third missionary journey in most of the time. மூன்றாவது ஊழிய பிரயாணத்திலே அதிகமான நேரத்திலே திமோத்தேயு பவுலோடு கூட இருந்தார். Then we read about few other people. இன்னும் சிலரை குறித்து நாம் வாசிக்கலாம். One is Erastus. எராஸ்தஸ் என்பவர் ஒருவர். And another is Gaius. காயுவை குறித்து நாம் வாசிக்கிறோம். Then the next person is Aristarchus. அடுத்ததாக அரிஸ்தர்கர் குறித்து நாம் வாசிக்கிறோம். Aristarchus. All right. So Timothy was mostly with Apostle Paul during the third missionary journey. மூன்றாவது ஊழிய பிரயாணத்திலே அதிகமான நேரத்திலே திமோத்தேயு கூட இருந்தார். Then Erastus, Gaius and Aristarchus joined him in different occasions. எரஸ்தர்கஸும் காயுவும் அரிஸ்டர்கஸ் இவர்கள் மூன்று பேரும் வெவ்வேறு நேரங்களிலே அவரோடு கூட இணைந்தார்கள். So these were the people who joined Apostle Paul in different times for the third missionary journey. இந்த நான்கு பேர் தான் பவுலை வித்தியாசமான நேரங்களிலே மூன்றாவது ஊழிய பிரயாணத்தில் அவருக்கு துணையாக இருந்தார்கள். Is it clear? Understanding? புரிகிறதா? So in all the missionary journey there were different companions. எல்லா ஊழிய பிரயாணத்திலேயும் அவருடைய உடன் ஊழியர்கள் வித்தியாசமானவர்களாக இருந்தார்கள். In the first missionary journey, முதல் ஊழிய பிரயாணம், who are the companions? அவரோடு யார் இருந்தார்கள்? Barnabas, பர்னபா, and then John Mark. ஜான் மார்க் இருந்தார். Isn't it? இல்லையா? They were the companions with Apostle Paul in the first missionary journey. முதல் ஊழிய பிரயாணத்திலே உடன் ஊழியர்கள் இவர்கள்தான். And in the second missionary journey, இரண்டாவது ஊழிய பிரயாணத்திலே Silas சில்வானும் and Timothy. திமோத்தேயு, Then Luke. லூக்கா. Isn't it? So these were the companions in the second missionary journey. இவர்கள் இரண்டாவது ஊழிய பிரயாணத்தில் உடன் ஊழியர்களாக இருந்தார்கள். And then when it comes into the third missionary journey, மூன்றாவது ஊழிய பிரயாணத்திற்கு வரும்பொழுது Luke is not there. லூக்கா இல்லை. Silas is not seen there. சில்வானும் அங்கே நாம் பார்க்க முடியாது. Then we see Timothy with Apostle Paul. திமோத்தேயு பவுலோடு கூட இருக்கிறார். Then these three important people joined in different places. இந்த மூன்று பேரும் முக்கியமான நேரத்திலே அவரோடு கூட இணைந்தார்கள். Is it clear? தெளிவாய் புரிகிறதா? So you should know very clearly about who are the companions in all these first three missionary journeys. இந்த மூன்று ஊழிய பிரயாணங்களிலேயும் யாரெல்லாம் அவரோடு கூட இருந்தார்கள் என்று தெளிவாக நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். Clear? Any doubt? ஏதாவது சந்தேகம்? Right. Now in this verse we read
இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், Apostle Paul was traveling from place to place throughout the region of Galatia and Phrygia. அவர் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து காணப்பட்டார். Okay, so we see that different places were visited by Apostle Paul in the region of Galatia and Phrygia and strengthened the churches there. கலாத்தியா பிரிகியா நாட்டிலுள்ள அநேக இடங்களுக்கு பவுல் சென்று அங்கே இருந்த சீஷர்களை அவர் பலப்படுத்தினார். Okay, so that is one of the important thing that is briefly mentioned about the beginning stage of the third missionary journey. மூன்றாவது ஊழிய பிரயாணத்தினுடைய ஆரம்பத்திலே குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இதை நாம் பார்க்கிறோம். So probably he must have revisited all the places that he had gone during the time of first and second missionary journey during this third time. இந்த ஆரம்பத்திலே அநேகமாக அவர் முதல் இரண்டாவது ஊழிய பிரயாணத்திலே சென்று ஊழியம் செய்த இடங்களுக்கு அவர் சந்தித்திருக்கலாம். So the places like தர்பே, Lystra, Iconium, இக்கோனியா, Pisidian Antioch. பிசிதியா, அந்தியோக்கியாவிலே இருக்கிறது. These are the places that he had been visited and established the churches during those days. அந்த நாட்களிலே இந்த இடங்களுக்கெல்லாம் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபைகளை அவர் ஸ்தாபித்தார். So Apostle Paul must have revisited these places and strengthened the churches in those places. பவுல் அநேகமாக இந்த இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சபைகளை அவன் பலப்படுத்தியிருப்பார். So in the beginning stage of the third missionary journey, his main work was strengthening the disciples. மூன்றாவது ஊழிய பிரயாணத்தினுடைய ஆரம்பத்தில் அவருடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால் சீஷர்களை பலப்படுத்துவது. And that is very specifically mentioned there. அது குறிப்பிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Okay, so not only that, one thing that we need to very carefully understand in this place is, அது மட்டுமல்ல, இந்த இடத்திலே நாம் குறிப்பிட்டு கவனித்து பார்க்க வேண்டியது என்னவென்றால், he was traveling place to place. அவர் ஒவ்வொரு இடத்திற்கும் பிரயாணித்துக் கொண்டிருந்தார். That means he took some considerable time and stayed there and concentrated on the disciples. அவர் குறிப்பிட்ட நேர காலம் அங்கே தங்கியிருந்து சீஷர்கள் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்தினார். That was very important. அது மிக முக்கியமானது. Some of the people have already believed and they become the disciples. சிலர் அவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய சீஷர்கள் ஆனார்கள். And now it was necessary that Apostle Paul wanted to spend time with them and strengthen those disciples in the faith. பவுலுக்கு அவர்களோடு கூட தங்கி விசுவாசத்திலே அவர்களை பலப்படுத்துவது என்பது மிகவும் அவசியமாக காணப்பட்டது. So that is a necessary work in relation to the believers. விசுவாசிகள் பட்சத்திலும் இது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Nowadays what happens, some people they believe and come into the church. இன்றைய நாட்களில் என்ன நடக்கிறது? சிலர் விசுவாசித்து சபைக்கு வருகிறார்கள். But many of the churches are not taking initiation to strengthen them in the faith. அநேக சபைகள் அவர்களை விசுவாசத்திலே பலப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுப்பதில்லை. Isn't it? They will come to the church as usual, they will attend all the activities and go. சபைக்கு வருவார்கள், எல்லா காரியத்திலேயும் பங்கு பெற்று சென்று விடுவார்கள். That's all. அவ்வளவுதான். A special attention is not given to strengthening such new disciples in the faith. விசுவாசத்திலே அந்த புதிய சீஷர்களை பலப்படுத்துவதற்கு குறிப்பிட்டு நாம் எந்த காரியத்தையும் செய்வதில்லை. That is the problem with many churches today. இன்றைக்கு அநேக சபைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை இதுதான். As a result of that, what happened? அதனுடைய பலனாக என்ன நடக்கிறது? The new believers will never understand the reality of their faith and they will never grow in a manner that they should grow in their spiritual life. அந்த புதிய விசுவாசிகள் அவர்கள் வளர வேண்டிய விதத்திலே வளராமல் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடையாதவர்களாக காணப்படுவார்கள். A church should know that discipleship is a process. சீஷத்துவம் என்பது அது ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. Don't think that just save some people and just leave them. சிலரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி அவர்களை விட்டு விடுவதல்ல. And we know that when you share the gospel with a person, that person believes and that person is born as an infant into the house of God.
ஒரு நபருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அவர் அதை கேட்டு ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய குடும்பத்திலே பிறந்த ஒரு குழந்தையாக அவர் இருக்கிறார். So that new person is a child, infant. அந்த புதிய விசுவாசி அவர் ஒரு கைக்குழந்தை. And now, so now when you think about that infant, அந்த கைக்குழந்தையை குறித்து நான் பார்க்கும்போது that infant needs care. அந்த பச்சிள குழந்தைக்கு அவசியம் தேவைப்படுகிறது. That child needs care. அக்கறை அவசியப்படுகிறது. Isn't it? இல்லையா? Now think about physically when you think about a newborn child. சரீர பிரகாரமாக பிறந்த ஒரு பச்சிள குழந்தையை எடுத்துக்கொள்வோம். Okay, after the delivery you bring the child into your home. டெலிவரி ஆன பிற்பாடு குழந்தையை வீட்டிற்கு கொண்டு வருகிறோம். And then you put that child into a room. அந்த குழந்தையை ஒரு ரூமிலே வைத்துவிட்டு and tell that child, you take care of yourself, I am going. உன்னை நீயே பார்த்துக்கொள், நான் சென்று விடுகிறேன். How do you feel that? எப்படி இருக்கும்? Will you do that? நாம் அப்படி செய்வோமா? That is what you are doing with new believers. புதிய விசுவாசிகளிடத்தில் நாம் அப்படித்தான் செய்கிறோம். Isn't it? இல்லையா? When a person believes in the name of the Lord Jesus Christ, that person is an infant. ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசித்து ரட்சிக்கப்படும் போது அவர் பச்சிள குழந்தையாக இருக்கிறார். Just born into the family of God. இப்பொழுதுதான் தேவனுடைய குடும்பத்திலே பிறந்திருக்கிறார். How do you take care of an infant in your physical family? உன்னுடைய சரீர பிரகாரமான வீட்டிலே எப்படியாக ஒரு பச்சிள குழந்தையை நீ அக்கறை எடுத்துக் கொள்கிறாயோ, how do you struggle for the growth of that child in your family? அந்த குழந்தை உங்களுடைய குடும்பத்திலே எப்படியாக வளருவதற்கு நீ பாடுபடுகிறாயோ, the same kind of concern and care should be given to a newborn child of God into the family of God. தேவனுடைய குடும்பத்திலே புதிதாய் பிறந்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கு அப்படிப்பட்ட அக்கறை நாம் காண்பிக்க வேண்டும். That is what Paul is doing. பவுல் அப்படித்தான் செய்கிறார். You understand what I am trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் புரிகிறதா? So that is important in all the churches today. இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளிலே இந்த காரியம் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. This is a ministry that is ignored in many churches. That's the reason why many of the believers they do not know the reality of what Christian life is. இந்த ஊழியம் என்பது अनेक சபைகளிலே உதாசீனப்படுத்தப்படுகிறது. அந்த காரணத்தினாலே உண்மையான கிறிஸ்தவம் என்ன என்று புரியாதவர்களாக இருக்கிறார்கள். So there are many people in the church. சபையில் अनेகர் இருக்கிறார்கள். But just for the name's sake, that's all. பெயரளவுக்கு மாத்திரமே, அவ்வளவுதான். That's the condition of churches today. இன்றைக்கு சபைகளில் இருக்கக்கூடிய நிலைமை அதுதான். So it is the responsibility of the believers and the elders and the teachers in the assembly to take care of the newly born child into the family of God and give them the needed attention and strengthen them in the faith. புதிதாக ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்திலே பிறந்தவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை வளர்ப்பது என்பது சபையினுடைய ஊழியர்கள், மூப்பர்கள், விசுவாசிகள், போதகர்களுடைய வேலையாய் இருக்கிறது. And not only that, அது மட்டுமல்ல, there was one more thing that Apostle Paul did during his visit there. அங்கே அவர் சந்தித்த போது அவர் இன்னொரு காரியத்தை செய்தார். We read it in 1 Corinthians chapter 16 verse 1. முதல் கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். What we read there? அவர் என்ன என்று வாசிக்கிறோம்? What do you read there? When he was traveling to the Galatian churches, அவர் கலாத்தியா சபைகளுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது he also had another plan. அவருக்கு இன்னொரு திட்டமும் இருந்தது. What was another plan? இன்னொரு திட்டம் என்ன? Collect some fund for helping the believers at Jerusalem. எருசலேமிலே இருந்த விசுவாசிகளுக்காக கொஞ்சம் பணத்தை அவர் சேகரித்தார். So we read in verse 2 in 1 Corinthians chapter 16 verse 1 and 2. முதலாம் கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 1 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். Look at that. அதை கவனித்து பாருங்கள். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள்.
நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். Yes, what did you read there? என்னவென்று வாசிக்கிறோம். So he exhorted the Galatian churches to collect some money for the poor believers in Jerusalem. எருசலேமிலே இருக்கக்கூடிய ஏழை விசுவாசிகளுக்காக கலாத்தியிலே இருக்கக்கூடிய விசுவாசிகள் கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். So that was also there in the plan of Apostle Paul as he was visiting these places during the third missionary journey. மூன்றாவது ஊழிய பிரயாணத்தின் போது இந்த பகுதிகளை சந்தித்த காலத்திலே பவுலும் இந்த திட்டத்தையும் வைத்திருந்தார். So that means he was a person with concern about the believers at Jerusalem who were struggling. எருசலேமிலே பாடுபட்டு கொண்டிருந்த விசுவாசிகள் பட்சத்திலே அக்கறையுள்ளவராக அவர் காணப்பட்டார். Though he had no happy welcome in the church at Jerusalem, எருசலேமிலே இருந்த சபையார் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளாத போதும் he had a concern. He had a concern for the believers there. அங்கே இருந்த விசுவாசிகளின் பட்சத்தில் அவர் கரிசனை உள்ளவராக இருந்தார். Now if we are in that place, what we would say? நாம் அந்த இடத்தில் இருந்தால் என்ன சொல்லுவோம்? Hey, hard fellows. I'm not going to bother about these fellows. இந்த விசுவாசிகளை குறித்து எனக்கு அக்கறையே இல்லை. Isn't it? Why? They are not that much concerned about me. Then why should I be concerned about? என்னை குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. நான் ஏன் அவர்களை குறித்து அக்கறைப்பட வேண்டும்? But Apostle Paul was a man of principles. பவுல் கோட்பாடுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். A man with Christ-like character. கிறிஸ்துவை போன்ற சுபாவமுடையவர். And he was having concern for the poor believers at Jerusalem, and he exhorted the believers to collect a fund for those believers. எருசலேமிலே இருந்த ஏழை விசுவாசிகளின் பட்சத்தில் அக்கறையுள்ளவராக இருந்து அந்த விசுவாசிகளுக்கு கொடுக்கும்படியாக பணத்தை சேகரித்து வைக்க வேண்டும் என்று போதித்தார். So he spent few months in these regions of Galatia and Phrygia. கலாத்தியா பிரிகியா நாட்டு பகுதிகளிலே சில வாரங்கள் அவர் இருந்தார். Then சில மாதங்கள் அவர் இருந்தார். And then he moved from there to Ephesus. அங்கே இருந்து எபேசு பட்டணத்திற்கு அவர் சென்றார். Okay, so that is the next stop for Apostle Paul in the third missionary journey. மூன்றாவது ஊழிய பிரயாணத்திலே பவுலுக்கான அடுத்த நிலையம் அதுவாக இருந்தது. Now as he has reached Ephesus, we know that almost 3 years he spent in Ephesus. அவர் எபேசு பட்டணத்திலே ஏறத்தாழ 3 வருடங்கள் அவர் தங்கி இருந்தார். A considerable amount of time in Ephesus. எபேசு பட்டணத்திலே குறிப்பிடத்தக்க காலம் அவர் தங்கி இருந்தார். Look at Acts chapter 20 verse 31. அப்போஸ்தலர் 21. Yeah, 31. 31ஆம் வசனம். ஆனபடியினாலே நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். Okay, so Apostle Paul had an intensive strengthening work of the disciple in the city Ephesus. எபேசு பட்டணத்திலே இருந்த விசுவாசிகளை அதிக பாரத்தோடும் கண்ணீரோடும் அவர்களை பலப்படுத்துவதிலே அவர் அக்கறை உள்ளவராக இருந்தார். So it was not a simple work, intensive work. அது ஒரு சாதாரண காரியம் அல்ல, அதிக ஈடுபாடோடு. So you know the intensive care unit in the hospitals, right? மருத்துவமனையில இன்டென்சிவ் கேர் யூனிட் நமக்கு தெரியும் இல்லையா? So such a care was granted to the believers at Ephesus when he was there for these 3 years. இந்த 3 வருடங்களும் அவர் தங்கி இருந்தபோது அப்படிப்பட்ட ஒரு அக்கறையை எபேசில் இருந்த விசுவாசிகளிடத்தில் அவர் காண்பித்தார். It was not an easy time for him to be at Ephesus. எபேசு பட்டணத்தில் அவர் தங்குவது என்பது அவ்வளவு சுலபமான ஒரு நேரம் அல்ல. The time in Ephesus was really a hard time for Apostle Paul. எபேசு பட்டணத்தில் அவர் தங்கியிருந்த அந்த காலகட்டம் பவுலினுடைய வாழ்க்கையில மிகவும் கடினமான ஒரு காலகட்டம். Later he explains about his time in Ephesus. அதற்கு பிற்பாடு எபேசிலே இருந்த அந்த காலகட்டத்தை குறித்து அவர் விளக்குகிறார். Look at 2 Corinthians. 2 கொரிந்து நிருபம் chapter 1 முதலாம் அதிகாரம் verses 6 to 10. 6 இருந்து 10 வசனங்கள். ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும்.
நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த ரட்சிப்பின் பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடு கூட பாடு அனுபவிக்கிறது போல எங்களோடு கூட ஆறுதலையும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். ஆகையால் சகோதரர்களே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபதிரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கையற்று போகத்தக்க எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் கவனித்து பாருங்கள். He was going through the one word which is used there. He was going through the afflictions when he was there in Ephesus. அவர் எபேசிலே இருந்தபோது உபதிரவத்தின் நடுவிலே அவர் கடந்து சென்றார். How do you know that? அது எப்படி தெரியும்? We know that these letters were written from Ephesus. இந்த நிருபங்கள் எபேசு பட்டணத்திலிருந்து எழுதப்பட்டவைகள். Later we will see all those things in detail. பிற்பாடு இந்த எல்லா காரியங்களும் விளக்கமாக நாம் பார்ப்போம். But when he was writing this letter from Ephesus, he made it very clear that we are going through afflictions. இந்த நிருபத்தை அவர் எபேசு பட்டணத்திலிருந்து எழுதும்போது நாங்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே செல்லுகிறோம் என்று மிகவும் தெளிவாக எழுதுகிறார். So when he was staying there in Ephesus, it was not an easy time for Apostle Paul. பவுல் எபேசு பட்டணத்திலே தங்கி இருந்த அந்த காலகட்டம் என்பது பவுலுக்கு அது ஒரு சுலபமான காலம் அல்ல. And even he was not confident that he will continue to live. Such a kind of situation was there. இனி உயிரோடு இருப்போமா இல்லையா என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டார்கள். But ஆனால் God did great things through Apostle Paul when he was staying there in Ephesus. எபேசிலே அவர் தங்கியிருந்த போது தேவன் அற்புதமான காரியங்களை பவுலை கொண்டு செய்தார். So if you carefully read through his stay in Ephesus, எபேசு பட்டணத்திலே அவர் தங்கின அந்த காலத்தை நாம் ஜாக்கிரதையாக வாசிக்கும் பொழுது God did many great things through Apostle Paul, and the believers in that place were really strengthened, and even we see how he developed the elders in different churches. அந்த பட்டணத்திலே அவர் தங்கியிருந்த போது தேவன் அற்புதமான காரியங்களை செய்து விசுவாசிகளை பலப்படுத்தினார். அதே வேளையிலே அங்கிருந்த மூப்பர்களையும் அவர் தேர்ந்தெடுத்தார். So what a wonderful work that the Lord was doing through this man's life in the midst of afflictions. தேவன் பாடுகளுக்கு மத்தியிலே இந்த மனிதருடைய வாழ்க்கையை கொண்டு எவ்வளவு கிரியை செய்தார். So it was not necessary for this man to suffer like this, right? இப்படியாக பாடுபடுவது இந்த மனிதனுக்கு அவசியமே இல்லை, இல்லையா? All facilities were there. அவருக்கு எல்லா சுகபோகங்களும் இருந்தன. All opportunities were there in Antioch. அந்தியோக்கியாவிலே எல்லா வாய்ப்புகளும் இருந்தன. All the comfort must have been enjoyed by this man at Antioch. அந்தியோக்கியாவிலே இருந்து நன்றாக சுகத்தை அனுபவித்திருக்க முடியும். He must have taken rest and enjoyed his life. ஓய்வெடுத்துக்கொண்டு தன்னுடைய மீதி வாழ்க்கையை அனுபவித்திருக்கலாம். But where is he now? ஆனால் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? He is in Ephesus. அவர் எபேசிலே இருக்கிறார். What is he going through? அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் மத்தியிலே செல்கிறார்? He is going through the sufferings, affliction. அவர் பாடுகள் உபத்திரவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். And even he doesn't know whether he is going to live in the next moment. அடுத்த நொடி அவர் உயிரோடு இருப்பாரா இல்லையா என்று அவருக்கு தெரியாது. Such a situation in his life. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையிலே. So dear brothers and sisters, பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, that is what the real vision and at the same time concern for fulfilling that vision. அதுதான் ஒரு உண்மையான ஒரு தரிசனம். அதே வேளையிலே அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு அக்கறை. It is not just having vision alone. தரிசனம் மாத்திரம் இருந்தால் போதாது. Instead we need to have the commitment to fulfill that vision on a day to day basis. நம்முடைய அனுதின வாழ்க்கையில் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். And we also have so many concern about the gospel and the ministry. நமக்கும் ஊழியத்தை குறித்தும் சுவிசேஷத்தை குறித்தும் எவ்வளவு அக்கறை இருக்கிறது. But how much are you committed to fulfill those visions on a day to day basis in your life? ஆனால் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே எவ்வளவாக அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை ஒப்புக்கொடுக்கிறோம். That is something very important. இது மிக முக்கியமானது. So dear brothers and sisters, it's not just simply living and moving away from this world.
இந்த உலகத்திலே வாழ்ந்து அப்படியே கடந்து செல்வதல்ல பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே. How much are we concerned about the perishing souls? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து எவ்வளவு அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறோம். How much are we committed even in the midst of our struggles to reach the people for the God's glory? பாடுகளின் மத்தியிலேயும் ஜனங்களை சென்று சந்திப்பதற்கு எவ்வளவாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோம். Living for the Lord in the midst of affliction and standing as a testimony for him. பாடுகளின் மத்தியிலேயும் கர்த்தருக்காக சாட்சியாக நாம் நிற்க வேண்டும். And that is something that we all need to understand this evening. இந்த மாலை வேளையிலே நாம் அனைவரும் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். As the time is up, I am going to conclude here. நேரம் முடிவடைகிறது, நான் இங்கே முடிக்க போகிறேன். But as Apostle Paul entered in Ephesus, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுக்கு அவர் வந்த உடனேயே we see here another person that is introduced in this passage. இந்த பகுதியில் இன்னொரு மனிதர் அங்கே அறிமுகப்படுத்தப்படுகிறார். Who is that? அவர் யார்? Apollos. அப்போல்லோ. And we will look at that person maybe in the next session. இந்த மனிதரை குறித்து அடுத்த வகுப்புகளிலே நாம் பார்க்கலாம். So may the Lord help us to understand these realities as we look into this third missionary journey, so that these things may make real changes in our daily Christian life. மூன்றாவது ஊழிய பிரயாணத்திற்குள்ளாக நாம் கடந்து வரும்போது இந்த உண்மையான நிகழ்வுகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். May His name be glorified. அவருடைய நாமம் மையப்படுவதாக. Amen.